ஏயா எங்கேயாவது வீடு கிட்ட கிடச்சிச்சா? எங்கே கிடச்சிச்சு வீடு? பட்டு யார் கேட்டாலும் 10,000 அட்வான்ஸ் கொடு, 5,000 அட்வான்ஸ் கொடுங்கிறாங்க. வீடும் ஒன்றும் அமைய மாட்டுது. சும்மா ஒரு குச்சி வீடு பார்க்குறேன்றாலும் அதுக்கு 5,000 அட்வான்ஸ் வேணுங்கிறாங்க. இப்போ 5,000 பணத்துக்கெல்லாம் நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. 5,000 பணத்துக்கு எங்கே போகிறேன்டா? நீங்கள் தான் யார்கிட்டயாச்சும் வாங்கி தட்டுன்னு, யார்கிட்டயாச்சும் ஒரு கடனாக கேளுங்க, அப்புறமேல சம்பாரிச்சு கொடுங்க. கடனாக கேட்ட வரை யாரும் கொடுக்க மாட்டாங்க. கடனாக கேட்ட வரை கொடுக்க மாட்டேன்டா. அப்புறம் என்ன செய்கிறது? உங்களுக்கு ஏதாவது ஒரு தைரியம் இருக்கா? ஒரு தைரியமும் இல்லை. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் தைரியம் வந்திருக்கு. தைரியம் மனுஷனே. இவனுக்கு இதெல்லாம் தேவைத்தான். என்னோட உணாபரெலாம் இவ்வளோட்ட தெத்துட்டான்ல. என்ன பட்டு உங்கள் அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்க? ஏம்மா அவரை நம்பி யார் கொடுப்பா? அவர் என்ன லட்சக்கணக்கில் சொத்து வச்சுருக்காரா? கோடி கணக்கில் வீடு வாசண்டு வச்சுருக்காரா? அவரை நம்பி யார் பணம் கொடுப்பா? அதனால தான் அவர் சொல்கிறாரு. நீ என்னடா அவரை பேசுகிற? இவ வர 2 நாள் தான் கெடுவு கொடுத்துருக்கா. நான் 2 நாளுக்குள்ளே எப்படி பணம் தோது பண்ணுறது, வீடு பார்க்குறது, ஒன்றுமே புரியல. தலையா ஒரே குழப்பமாக இருக்குது. அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு வாரமாச்சா டைம். ஒரு வாரத்துக்குள்ளே வீடு பார்த்து காலி பண்ணிட்டு போகிறேன், என்கிட்ட பணம்லாம் இல்லைன்ட்டு சொல்லுங்களேன். அது வரை உங்களால் சொல்ல முடியாதா? அப்படியாச்சும் சொல்லுங்கள். அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க வாசலில். ஒரு வாரத்துக்குள்ளே நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அது சொன்னால் அவள் கேட்குறாள கேட்கலையே தெரியல. எல்லாத்துக்கும் பயந்து தொலைங்க. எல்லாத்துக்கும் பயம். பேச பயம், உட்கார பயம், நிற்க பயம், சாப்பிட பயம், கொண்டாடிட்டு பேசுறதுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயம். இப்படி உள்ள மனுஷன் அப்படியே கட்டிட்டு வந்தேடி. நீ ஒரு வீணா போன சரிக்கிடி. காமாட்சி காமாட்சி. ஆ உழுவுது காதில் உழுவுது. காது ஒன்றும் சவுடு இல்லை. கூப்பிட்டது போதும். என்ன செய்தி சொல்லு. காமாட்சி, எல்லாம் வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க. 5,000 10,000. என்னால் பணம் வர தோது பண்ண முடியல. எங்கேயும் பணம் கிடைக்கல. வீடும் குச்சி வீடாக இருந்தால் வர 5,000 அட்வான்ஸ் கேட்குறாங்க. நான் வீடு பார்த்துக்கிட்டு அட்வான்ஸுக்கும் பணம் தோது பண்ணிக்கிட்டு போகிறேன். ஒரு வாரம் கெடுவு கூடும் காமாட்சி. அங்கே சாதி கொடுக்கவும் இங்கே வந்து பொம்மை பேசுதா? பொம்மை சாதி கொடுத்த பொம்மை. அவள் ஆத்தாக்காரி சொல்லி விடவா இங்கே வந்து பேசுகிற? அதெல்லாம் முடியாது. 2 நாளுக்குள்ளே காலி பண்ணி ஆகணும். ஒரு வாரம்லாம் நான் பொறுக்க மாட்டேன். 2 நாளுக்குள்ளாண்டா நான் பணத்துக்கு என்ன காமாட்சி செய்வேன்? யார்கிட்ட போய் வாங்குவேன்? பணத்துக்கு என்ன செய்வேன்டா? உனக்கு சாவி கொடுத்தாள் வேலை இன்ன வரைக்கும். அவ்வளோட்ட கேளு. அவ்வளோ கொடுக்குறாள் பணம். எதை எங்கேயாவது வாங்கு. இல்லாட்டி அம்மா தாயாண்ட போய் பிச்சை எடு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியது 2 நாளுக்குள்ளே காலி பண்ணி எங்கேயாவது நீங்களாம் தொலைப்பட்டு போகணும். அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதி. பாருடி, இந்த பொம்பளை ஒரு புருஷன் கேட்கறதுக்கு திரும்பி வேற பார்க்காம சாயிரம் நாக்கால ஆடிக்கிட்டு படுத்துக்கிட்டு எப்படி பதில் சொல்லுறா பச்சா பொம்பளை? அதான் மெதுவாக பேசுங்க. அது காதில் விழுந்துட போகுது. அதுக்கு வேற ஒரு பிரச்சனை பண்ண போதுவா? காதில் உழுவா போகுது. காமாட்சி ஒத்துக்க மாட்டியா? ஒரு வாரம் பொறுத்துக்க காமாட்சி. அதெல்லாம் ஒரு வாரம் என்ன, 4 நாள் 5 நாள் வரை பொறுத்துக்க மாட்டேன். உனக்கு வீடு பார்த்துட்டு போகிறதுக்கு தான் 2 நாள் தான் டயம். அந்த 2 நாளுக்குள்ளே துண்டை காணு துணியை காணுன்ட்டு ஓடுறீங்க என் வாசலை காலி பண்ணிட்டு. அப்போ தான் எனக்கு நிம்மதி. 2 நாளுக்குள்ளே போயிடுன்னு. அதுக்கு மேலாம் டைம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் எனக்கு முடிச்சு போயிடுச்சு. உனக்கு டைம்லாம் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். 2 நாளுக்குள்ளே காலி பண்ணிட்டு போகிற வழியை பாரு. நான் சொன்னாலே அவள் கேட்க மாட்டான்டு எப்படி பேசுகிறா பத்தியா? இப்போ 2 நாளுக்குள்ளே நான் எங்கே போய் தேடுறது, யார்கிட்ட போய் பணம் வாங்குறது, வீடு எங்கே போய் பார்க்குறதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. ஆமாம், அந்த தம்பி எங்கே காணு? அன்னைக்கு 2 பேரும் அம்மாவும் பையனும் சண்டை போட்டுக்கிச்சுவோ. அதோட அந்த பையனே காணுமே. காலைல பொழுது விடிஞ்சதுலேருந்து எங்கே போயிருக்கோம்? அதான் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த பையனே காணும். வீட்டில் அந்த அம்மா வண்டி தான் இருக்குது. அந்த பையன் கோச்சிக்கிச்சிட்டு எங்கேயாவது போயிட்டாரா என்னன்னு தெரியலப்பா. ஆமாம், அந்த பையன் எங்கே போனார்? அவன் இருந்தாலும் ஏதோ பேசி பார்க்கலாம். அவனையே காணுமே. என்கிட்ட வர சொல்லலை, எங்கே போனான்ட்டே தெரியல. அதாம்மா அப்பாவும் அண்ணனும் சொல்ல எனக்கு ஏதோ பிரச்சனைன்ட்டு. அதில் அந்த பையன் என் அம்மாட்ட கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடுச்சேன்னு தெரியல. பையனே காணும்.
இவள்கிட்ட பேச முடியாது, இவ கேட்க மாட்டா. நான் இப்போ எங்கேயாவது பார்க்குறேன், யார்கிட்டயாச்சும் போய் கேட்குறேன், பணம் கேட்குறேன், வீடும் பார்க்கணும், போய் பார்க்குறேன். இந்த பொம்பளைக்கா மனசாட்சியே இல்லாமல் சொல்லுதே, போய் பாருங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் தான் பார்க்கணும். பட்டு இந்த தெருவில் நிறையா வீடு இருக்கிற மாதிரி இருக்கு, விசாரிச்சு பாரு. நீ இந்த தெருவில் வீடு இருக்காண்டே கேட்டுப்பாரு யார்கிட்டயாச்சும். நான் அடுத்த தெருவில் போய் வீடு இருக்காண்டே விசாரிச்சு பார்க்குறேன். நீ இங்கே 2 கேட்டுக்கிறியா? கேட்குறேன். நீங்கள் அடுத்த தெருவுக்கு போய்ட்டு வாங்க. சரி, நான் போய்ட்டு வர்றேன். நீங்கள் யார்கிட்டயாச்சும் விசாரி. இங்கே நிறையா தான் வீடு இருக்கு, யார்கிட்ட கேட்குறது? ஒரு ஆளை வர காணுங்க. வீடு இருக்கா, வீடு இருக்கா, வீடு இருக்கா, வீடு இருக்கா, அம்மா வீடு இருக்கா, வீடு இருக்கா. என்ன எவ்வளோ சத்தம் போகிறோம், ஒரு ஜனத்தை வர காணும். வீடு இருக்கா, வீடு இருக்கா, யாரையுமே காணும். ஒரே வெயிலாக வர இருக்கு. இந்த மரத்தடியில் கொஞ்சம் நேரம் நிற்போம். ஏ சாரதா, என்னமோ கூனா மாதிரி இருந்துச்சடி, மீனுக்குன்னு வைக்கிறாடி. மீனை சாப்பிட்டு எவ்வளோ நாளாகுதுடி, மீனே வரமாட்டுது, மீனுக்குன்னு வைக்கிறா. ஆமாம், எனக்கே என்னமோ கூனா மாதிரி தான் காதில் விழுந்துச்சு. நானும் அதுக்கு தான் வீட்டு உள்ளாரிலேருந்து வந்து பார்க்குறேன், மீனுக்குன்னு கொண்டு வந்திருக்காள்ல என்னமோ வாங்குவோம்ட்டு. பார்த்தா மீனுக்காரியெல்லாம் ஒருத்தரையும் காணுமே, யாரையுமே காணும். தெருவை அழுது கொஞ்சா மாதிரி இருக்கு. இல்லையே, யாரோ கூனா மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்கே போயிட்டாளுவ? ஒரு சமயம் மீனுக்காரி கூவிட்டு பக்கத்து தெருவுக்கு போயிட்டாலோ? நீ வேற, அதுக்குள்ளே எப்படி போவா? அவள் கூனை கையோட நான் வீட்டிலேருந்து வெளியே வந்து நிற்கிறேன், அதுக்குள்ளே போயிட்டான். நீ வேற. நல்லா காதில் விழுந்துச்சு, என்னமோ கூவி விற்றா மாதிரி காதில் விழுந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒன்றத்தையும் காணு. ஆனால் என்ன சொல்லி கூவிச்சுன்னு தான் ஒன்றும் புரியல நம்மளுக்கு. என்னவா இருக்கும்? ஏ, இந்த ஒரு பொண்ணு நிற்கிற, யார் இது? நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே தெரியல. இந்த உந்து கட்டிக்கிட்டு சட்டையை போட்டு நிற்கிறா, யாரா இருக்கும்? அதானே, யாரும் தெரியலையே. ஏதோ பிள்ளைகளை பிடிக்க வந்திருக்காளோ? நீ வேற. சரி, யாருன்னு தான் கேட்பாமே கூப்பிட்டு. இந்த பொண்ணே, யார் பொண்ணே நீனு? இங்கே வா. இவங்க என்ன நம்மளை கூப்பிட்றாங்க? வீடு கீடு வச்சுருக்காங்களோ? நம்ம சத்தம் போட்டு கூனது காயில் விழுந்து வீடு இருக்கு பேருக்கு, அதுக்கு தான் கூப்பிட்றாங்க. என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஏன் அத்தா? ஆமாம், நீ யாரு? நான் 2 தெருவு தள்ளி எனக்கு வீடு ஆத்தா. என்ன 2 தெருவு தள்ளி உன் வீடா? யார் வீடு? யார் வீட்ட பொண்ணு நீனு? யார் வீட்ட பொண்ணுண்டா? எனக்கு தெரியலையே. என்ன இது, யார் வீட்ட பொண்ணுண்டா எனக்கு தெரியல. இது யாரா இருக்கும்? பாப்பா, நீ யாரு? இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு யாரும் நிற்காதுவல, இந்த உந்தம் சட்டையும் போட்டு நிற்கிறேன். சரி, அது யாரோ, அதை விடு. என்னமோ விட்டுச்சு, என்னாண்ட அந்த பொண்ணுகிட்ட கேள்வி, அந்த பொண்ணு காலை வந்துச்சான்னு கேட்போம். இந்த பொண்ணு என்னமோ கூவிட்டு யாரோ வித்துட்டு போச்சோல, என்ன சொல்லி கூவிச்சு? இங்கே விற்கிதா? என்னமோ கூவிட்டு போச்சா? அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் போலியாத்தா, நான் தான் நிற்கிறேன். இல்லையே, என்னமோ வித்தா மாதிரி கூனா மாதிரி எங்கள் காலில் உண்டுச்சு. காதில் உண்டு தான் வெளியே வந்து பார்க்குறேன். இவளை வந்து பார்க்குறா. 2 பேர் காலில் உண்டு தான் வந்திருக்கோம் வெளியே. நீ என்னடா ஒன்றும் இல்லைங்கிற? நீ எப்போ என்கிட்ட வந்து நிற்கிற? நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடிலேருந்து நிற்கிறேன் ஆத்தா. 10-15 நிமிஷத்துக்கு போல் நிற்கிறேன்டா. உன் காதில் உண்டுருக்கணுமே, உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு. யார் என்ன வித்தாண்டு சொல்ல மாட்டேன். நான் தான் சத்தம் மாட்டேன் ஆத்தா. நீ தான் சத்தம் மாட்டியா? ஏன், என்னத்துக்கு சத்தம் மாட்டேன்? இந்த பொண்ணு கேட்குறமே சொல்லு, என்னத்துக்கு சத்தம் மாட்டேன்? அந்த சத்தத்தை ஒன்று ட்ரிப்பு போடு, நாங்களாம் கேட்டு பார்க்குறோம். ஊடு இருக்கா, ஊடு இருக்கா, ஊடு இருக்கா. இது என்னடி அதிசயம்? இதான் நீ கூவுன? அப்போ கூவுனது நீ தானா? ஆமாத்தா, நான் தான் கூவுனேன். இது என்னடி அதிசயமா இருக்கு? ஊடு கூறா? ஏன் ஊடுக்கிட்டு நீ வச்சிருக்கிறியா? யாருக்காச்சும் வேணும்னு கேட்குறியா? சொல்லு.
வீடு வச்சிருக்கியா? யாருக்காச்சும் வேணும்னு கேட்குறியா? இல்லாத்தா, நான் வீடுலாம் வச்சில்ல. அப்பையா வீடு இருக்காண்டே கூவின என்ன தெரியும்னு அதான் கேட்குறோம்ல, சொல்லு. எனக்கு வாடகைக்கு வீடு வேணும் ஆத்தா, அதுக்கு தாத்தா கேட்டேன். என்னது வாடகைக்கு வீடு வேணுமா? அதுக்கு வாடகைக்கு வீடு இருக்காண்டே யார்ட்டாச்சும் கேட்குன்னு, அதுக்கு என்னடி வாடகைக்கு வீடு இருக்கா வீடு இருக்கா இந்த கூவுரு. அதானே, என்ன அரிசியா இப்படி கூவுறா? எனக்கு கேட்க தெரியல ஆத்தா. அது சரிப்பா. இங்கே வீடு இருக்குன்னு யார் சொன்னா? இங்கே வீடு வாடகைக்கு தரேன்னு சொல்லி சொன்னாச்சும் தெரியல ஆத்தா. தெரியாம இப்போ எப்படி வந்து கூவுற? என்னமாப்பா இப்படி வந்து கூவுறா? இந்த மாதிரி கூவி கேட்டு நானும் யார்கிட்டையுமே இந்த மாதிரி கேட்டதே இல்லையடி. நானும் தான் கேட்டதே இல்லை. இங்கே வீடுலாம் இல்லையா அத்தா வாடகைக்கு? இங்கெல்லாம் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. யார் சொன்னாண்டு கேட்டுட்டு வந்திருக்க? சொன்னாங்க, அதனால வந்தா அத்தா. இங்கெல்லாம் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. வேற எங்கேயாச்சும் போய் பாரு, போ. நான் மீன் தான் வந்திருக்கேன்னு ஆசையாக வந்தேன். இவன் என்னடா இப்படி கூறாளே?